Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் திறக்காவிட்டால் அந்நாட்டின் எரிசக்தி நிலையங்கள், பாலங்கள் உள்ளிட்ட உள்கட்டமைப்புகள் அனைத்தும் தகர்க்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ஈரானை எச்சரித்திருந்த நிலையில், அந்நாட்டின் மிக உயரமான பாலம் உட்பட ரயில்வே பாதைகளை குறிவைத்து அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படையினரால் தாக்குதல் நடத்தப்பட்டது. பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் அந்நாட்டின் ராணுவ தலைமை தளபதி அசீம் முனிர் மூலமாக ஹார்முஸ் ஜலசந்தியை திறப்பதற்கு ஒப்புக்கொண்டு ஈரான் முன்வைத்த 10 அம்ச கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதாகவும், மேலும் 2 வாரங்களுக்கு போர் நிறுத்தம் செய்யப்படுவதாகவும் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். கூடுதலாக இது அமெரிக்காவுக்கு கிடைத்த 100% முழுமையான வெற்றி என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்த போர் நிறுத்தத்தை அதிபர் ட்ரம்பும் அமெரிக்க ராணுவமும் பெற்றுத்தந்த அற்புதமான வெற்றி என்று கூறிய வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கேரோலின் லெவிட், ஈரான் மீது ஒரு அழுத்தத்தை கொடுத்து பேச்சுவார்த்தைகளுக்கு வழிவகுத்து ராஜதந்திர தீர்வு மற்றும் நீண்டகால அமைதிக்கான பாதையை அதிபர் ட்ரம்ப் உருவாக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த போர் நிறுத்தத்தை ஈரானுக்கு கிடைத்த வெற்றி என்று கூறியுள்ள ஈரான், குற்றம் செய்த அமெரிக்காவை தனது 10 அம்ச ஒப்பந்தத்திற்கு அடிபணிய வைத்துள்ளதாகவும், இந்த கோரிக்கைகளை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டால் மட்டுமே போர் முடிவுக்கு வரும் என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. முன்னதாக அமெரிக்காவுக்கு இது ஒரு மறுக்க முடியாத வரலாற்று சிறப்புமிக்க பெரும் தோல்வி என்ற ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு குழுவின் அறிக்கையை ஒரு மோசடி என்று அதிபர் ட்ரம்ப் மறுத்துள்ளார். ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சியிடமிருந்து வந்த அறிக்கையை வெளியிட்டுள்ள அதிபர் ட்ரம்ப், ஈரான் பேச்சுவார்த்தைக்கு இறங்கி வந்ததற்கு சீனாவும் ஈரானை வற்புறுத்தியிருக்கலாம் என்றும், அமெரிக்காவும் 15 அம்ச ஒப்பந்தத்தை முன்வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அதாவது, ஒப்பந்தத்திற்கு ஈரானை அடிபணிய வைத்த அமெரிக்காவின் ராணுவ வெற்றியை கூறியுள்ள ட்ரம்ப், அமெரிக்கா விட்டுக் கொடுப்பதாக சித்தரிக்கும் பொய்க் கதைகளை நிராகரித்துள்ளார். போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உறுதிமொழி, இழப்பீடு அல்லது கடுமையான தடைகளை நீக்குதல் போன்ற ஈரானின் முந்தைய கோரிக்கைகள் எதையும் ஒப்புக்கொள்ளாமலேயே ஹோர்முஸ் ஜலசந்தியை ஈரான் திறக்க முன்வந்திருப்பது அமெரிக்காவின் ராஜதந்திரமாகவே இது பார்க்கப்படுகிறது. கடந்த சில நாட்களாக ஈரானின் உள்கட்டமைப்புகள் மீது நடத்தப்பட்ட தொடர்ச்சியான தாக்குதல்களின் காரணமாகவே ஈரான் தனது கோரிக்கைகளிலிருந்து பின்வாங்கி ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க ஒப்புக்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. முழுமையாக அந்த ஜலசந்தியில் அனைத்து தாக்குதல்களையும் நிறுத்தினால் மட்டுமே ஈரான் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்படும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. லெபனான் மற்றும் பிற இடங்களை உள்ளடக்கிய போர் நிறுத்தம் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கூறியிருந்தாலும் இஸ்ரேல் அதை முற்றிலுமாக மறுத்துள்ளது. இதற்கிடையே அதிபுத்திசாலியான பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிடுவதற்காக வெள்ளை மாளிகையால் உருவாக்கப்பட்ட டிராஃப்ட் பாகிஸ்தான்ஸ் PM மெசேஜ் ஆன் எக்ஸ் என்ற ட்வீட்டின் தலைப்பை நீக்க மறந்தது சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது. உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு சந்தையை கட்டுப்படுத்தவும், ஈரானை மேலும் வலுவாக தாக்கி அழிக்கவும் அமெரிக்காவுக்கு 2 வார கால அவகாசம் கிடைத்துள்ளது என்றும், எண்ணெய் மற்றும் எரிவாயு சந்தையில் ஒரு நெருக்கடியை உருவாக்கும் தனது முக்கிய துருப்புச்சீட்டை ஈரான் இழந்துவிட்டது என்றும் சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் கூறியுள்ளனர்.